வருக வருகவென்று வரவேற்று மகிழ்கின்றோம். இனி அறிமுக உரையை நிகழ்த்துவதற்காய் வரக்காபுல பாபுல் ஹசன் மத்திய கல்லூரியின் அதிபர் ஜனாப் K.M. ராஃபில் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். Bismillahirrahmanirrahim. பன்னூலாசிரியர், எழுத்தாளர் மானா மக்கின் அவர்களை முதன்மையாக கொண்டு இங்கு வீட்டிற்கும் அனைத்து எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் வல்ல இறைவரின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகுவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாடே அறிந்த, சர்வதேசமும் அறிந்த, பலராலும் அறியப்பட்ட ஒருவரை அறிமுகப்படுத்தும் பொறுப்பை சகோதரி ரிம்சா எனக்கு தந்திருக்கிறார். நான் எவ்வாறு அவரை அறிமுகப்படுத்துவது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அதாவது தமிழ் இலக்கியத்தை பொறுத்தவரையில் நான் ஒரு தமிழ் பாட ஆசிரியர். அந்த வகையில் சகோதரி ரிம்சா அவர்கள் கல்வி கற்ற, அதாவது உயர்தரம் கற்ற பாடசாலையின் தற்போதைய அதிபர் என்ற ஒரே காரணத்துக்காகவும் அவரோடு நீண்ட நாட்கள் இலக்கிய துறையில் அவருடைய எழுத்துக்களை வாசிப்பவன் என்ற வகையிலும் உயர்தர வகுப்பு மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தமிழ் இலக்கியம் பற்றி, நவீன கவிதைகள் பற்றி போதிக்கும் பொழுது தற்கால கவிஞர்கள் தொடர்பாக நான் ரிம்சா அவர்களையும் நான் அறிமுகப்படுத்தியிருக்கின்றேன். அந்த இரண்டு காரணங்களுக்காக எனக்கு இந்த இடத்தில் அவரை அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எனக்கு கிடைத்தது. அவர் கல்வி கற்ற பாடசாலையில் தான் இன்று அதிபராக இருக்கும் பொழுது அவர் சமீபத்தில் வருகை தந்து அவருக்கும் எனக்குமான நட்பை மேலும் விரிவுபடுத்தியுள்ளார். அந்த வகையில் ரிம்சா அவர்களை அறிமுகப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு 13 நிமிடங்கள் தரப்பட்டுள்ளது. நான் ஒரு ஒழுங்கமைப்பில் அவரை பற்றி சில விடயங்களை எல்லோரும் அறிந்திருந்த போதிலும் அறியாத பலருக்கு அவரை பற்றி சில விடயங்களை சொல்லிவிட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். தமிழ் இலக்கிய வளர்ச்சியை நாங்கள் அவதானிக்கும் பொழுது சங்க காலம் தொட்டு இன்று வரை பெண் எழுத்தாளர்களுடைய பங்களிப்புகள் இருக்கின்றது. அதிலும் 13ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு இலங்கையை பொறுத்தவரையில் தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் ஏராளமான பெண் ஆளுமைகளை நாங்கள் காண முடிந்தாலும் இஸ்லாமிய எழுத்தாளர்களுள் அதிலும் பெண் எழுத்தாளர்கள் நாங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான். அந்த வகையில் இலங்கையில் இஸ்லாமிய பெண்கள் அல்லது பெண் எழுத்தாளர்கள் பல்வேறு கலாச்சார வரையறைகளுக்கு உட்பட்டு பாத்திரங்களை படைப்பதிலும் கவிதைகளை வரைவதிலும் பல்வேறு தடைகளை தன்னுட்கொண்டு அந்த படைப்பிலக்கியங்களை படைப்பதில் எத்தனை வெற்றி கண்டிருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். அந்த வகையில் தென்னிலங்கையை பிறப்பிடமாக வெலிகமை ஊரை சேர்ந்த ரிம்சா அவர்கள் இந்த 21ஆம் நூற்றாண்டின் இலங்கை தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் அந்த தமிழை வளர்ப்பதற்கு இருக்கிற ஒரு பெண் ஆளுமையாக, பெண் எழுத்தாளராக, பன்னூலாசிரியராக நான் இனம் கண்டு அவர்களை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றேன். 1998ஆம் ஆண்டுக்கு பிறகு தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்டவர் இன்றைய இலக்கிய கதாநாயகி ரிம்சா முகமது. அவர் இலங்கையின் தெற்கே வெலிகமூரில் பிறந்து வளர்ந்த போதிலும் அவர் தனது உயர்கல்வியை நான் ஏற்கனவே கூறிய பாபுல் ஹசன் மத்திய கல்லூரியில் அவர் தொடர்ந்தார். வர்த்தக பிரிவில் வர்த்தகம் தான் அவர் கற்ற துறை. எனினும் ஏனைய துறைகள் கற்ற போதிலும் தமிழ் இலக்கியத்திலும் அவர்
அவருடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்ததாக நான் அவரை பாரதியாரின் ஒரு கவிதையோடு எனக்கு அவரை அறிமுகப்படுத்த நினைக்கிறேன். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞான செருக்கு. இப்படி மகாகவி பாரதியார் காண விரும்பிய ஒரு புதுமை பெண் தான் இன்றைய விழா நாயகி ரிம்சா முகமது. நான் இவரை சகோதரி என்றே நான் வலிமையாக அழைப்பது உண்டு. படித்து முடித்து வேலைக்கு செல்லும் எத்தனையோ பேரை நமக்கு தெரியும். ஆனால் படிப்பை முடித்த பெரும்பாலான பெண்களிடம் இல்லாத ஒரு சிறப்பு சகோதரி ரிம்சாவிடம் காண்கிறேன். இந்த சமுதாயத்தில் தனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்குவேன் என நினைத்த பலரும் ரிம்சாவும் ஒருவர். இவர் மிகவும் சிறந்த எழுத்தாளர், பேராற்றல் நிறைந்த பெண். இவர் ஒரு இலக்கியவாதி, எழுத்தாளர், கட்டுரையாளர், கவிஞர், சிறுவர் இலக்கிய படைப்பாளி, நேர்காணல் நிகழ்ச்சிகளை நடத்துபவர், பன்னூல் ஆசிரியர், ஊடகவியலாளர், சஞ்சிகை ஆசிரியர், இலக்கிய செயற்பாட்டாளர், சமூக ஆர்வலர், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ரிம்சா கவிதை, சிறுகதை, விமர்சனம், கணக்கீட்டு துறை எனும் அத்தனை இலக்கிய மற்றும் அறிவியல் துறைகளிலும் களமிறங்கி இருக்கிறார். பல நூறு ஆக்கங்களை சத்தமின்றி படைத்து மிகச் சிறப்பான வெளியீட்டு விழாக்களை நடாத்தி முடித்துள்ளார். 98 எழுத ஆரம்பித்தாலும் 2004 நீர்மூலம் எனும் கவிதை தினமுரசு பத்திரிகையில் வெளிவருவதுடன் இவரின் இலக்கிய பயணம் ஆரம்பிக்கிறது. அன்றிலிருந்து 300க்கும் மேற்பட்ட படைப்புகள் எழுதி முடித்துள்ளார். இன்றும் தீரா தாகத்துடன் ஓயாது இலக்கிய தொழில் ஆற்றிக் கொண்டிருக்கிறார். 2010 வெளியிட்ட தென்றலின் வேகம், 2013 வெளியிட்ட எரிந்த சிறகுகள் போன்ற கவிதை தொகுதிகள் அவருக்கு இலக்கிய உலகில் ஒரு அடையாளத்தையும் முகவரியும் பெற்றுக் கொடுத்துள்ளது. 2012 ஆடம்பர கூடு, அதே ஆண்டு என்ன கொடுப்போம், 2013 பாடல் கேட்ட குமார், 2013 இதுதான் சரியான வழி ஆகிய சிறுவர் கதை நூல்களும், 2014 வெளியிட்ட வண்ணத்தி பூச்சி சிறுவர் பாடல் நூலும் இவரின் கதையாற்றலோடு கவிதை ஆற்றலையும் நன்குணர்த்துகிறது. நூல்களில் வாசிக்கும் பழக்கமுடையவர் ஒருபோதும் தோற்றதில்லை என்பதற்கு ரிம்சா மிகச் சிறந்த உதாரணம். அவரின் வாசிப்பு பழக்கம் காரணமாக அவர் இளம் எழுத்தாளர் முதல் பழம்பெரும் எழுத்தாளர்கள் வரைக்கும் உள்ள நூல்களுக்கு விமர்சனம் கூறியதோடு இலக்கிய நயம் எழுதியுள்ளார். தான் கற்றவற்றை வாசகனுக்கு நெருங்க செய்வதில் விமர்சன ஆய்வாளர்களின் பங்கு மகத்தானது. எழுத்தாளர்களை அது மேலும் ஊக்கப்படுத்தும். இவரின் கவிதைகளுடனான கைக்குலுக்கள் பார்வை என்ற 2013 வெளியிடப்பட்ட நூலும், அறுவடைகள் என்ற 2015 வெளியிடப்பட்ட விமர்சன நூலும் இதற்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாகும். கவிதை மாத்திரமன்றி கதை கூறலில் அளவில்லா ஆற்றலுடைய ரிம்சா இன்று 18 சிறுகதைகள் அடங்கிய ஒரு பிஞ்சு மனம் என்ற சிறுகதை தொகுதியையும் வெளியிட்டுள்ளார். காலத்தின் கண்ணாடியை இலக்கியமாகும். ரிம்சாவின் படைப்புகள் அத்தனையும் இலங்கையின் 2000கள் முதல் தற்காலம் வரை காணப்பட்ட அரசியல், சமூக, பொருளாதார, பெண்ணியல், ஆணாதிக்கம் போன்ற அனைத்து சமகால நிகழ்வுகளை களமாக கொண்டு எழுதப்பட்ட இலக்கியங்களாக காணப்படுகின்றன. ரிம்சா வர்த்தக துறையில் கற்றவர், அதிலும் சும்மா விடவில்லை. அதில் தான் அடைந்த ஆற்றலை அத்துறையில் கற்கும் மாணவர்களுக்கும் பகிர்ந்துள்ளார். இதற்காக 3 கணக்கீட்டு நூல்களையும் எழுதியிருப்பது அவரின் கணக்கீட்டு துறையில் உள்ள ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. 2004 வங்கி கணக்கிணக்க கூற்று என்ற நூலும், 2008 கணக்கீட்டு சுருக்கம், 2009 கணக்கீட்டின் தெளிவு என்பன வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கு அதிக பயனுடைய படைப்புகளாகும். இது தவிர 2017 விடியல் எனும் ஒரு ஆய்வு இலக்கியத்தையும், 2021 எழுதாத பேனாவுக்கு எழுதிய சரித்திரம் எனும் ஆவண இலக்கியத்தையும் படைத்துள்ளார். மேலும் இணையம், சமூக ஊடகங்கள், இணைய தொலைக்காட்சிகள், வலைப்பூக்கள் என அனைத்திலும் இவரின் படைப்புகள் நிரம்பி வழிகின்றன. இலங்கை பாடசாலை பாடநூல் எழுத்தாக்க குழுவில் இடம் பிடித்து இவர் தனது தேசிய பங்களிப்பையும் மாற்றி முடித்துள்ளார். இவரின் படைப்புகள் சிங்கள மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளமையை குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயமாகும். இலங்கை வானொலி, ரூபவாயினி அலைவரிசைகளில் நடத்தப்பட்ட பல நேர்காணல்களில் கலந்து கொண்டு இன்று ஊடகத்துறையில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக ரிம்சா காணப்படுகிறார். இலங்கை மட்டுமன்றி இந்தியாவிலும் இவரின் ஆக்கங்கள் வெளிவந்துள்ளன. 2010ஆம் ஆண்டு முதல் காலாண்டு சஞ்சிகையான பூங்காவன கலை இலக்கிய சமூக சஞ்சிகையையும் நடாத்தி வருகிறார். இதன் பிரதம ஆசிரியரும் இவரே. இவருக்கு துணையாக இருந்த தியத்தலாவை எச்.எம். ரிம்சா எனும் எழுத்தாளரின் பங்களிப்பை இவர் அனைத்து நேர்காணல்களிலும் ஞாபகம் ஊட்டுவார். இது எனக்கு அவருடைய
தனக்கு உதவியவர்களையும் உதவுவர்களையும் மறக்காத நன்றி மறவாத படைப்பாளி என அவர் திகழ்வதை எடுத்து காட்டுகிறது. இவரின் படைப்புகள் பலவற்றை பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் ஆய்வுக்காக தெரிவு செய்து ரிப்சாவை பெருமைப்படுத்தி இருக்கின்றனர். உதாரணமாக தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவி ஷரீப்தீன் ஷரீஃபா பிபி சுமையா எனும் மாணவிகளை நாம் குறிப்பிடலாம். இத்தனைக்குரிய படைப்புகளையும் இத்தனை பெரிய படைப்புகளையும் ஆக்கங்களை தந்து ரிப்சாவை இந்த நாடும் இலக்கிய உலகம் பாராட்ட தவறவில்லை. இவரின் படைப்பாற்றலுக்காக இவர் பல தேசிய விருதுகளை பெற்றதோடு நாட்டிலும் வெளிநாடுகளிலும் பல சான்றிதழ்களை பெற்றுள்ளார். சாமஸ்ரீ கலாபதி, காவிய பிரதீப, கலாபிமானி, கலைமதி, கவிதாரை ஆகிய புனைப்பெயர்கள் இவருக்கு சூட்டப்பட்டுள்ளன. இவற்றோடு பல்வேறு பத்திரிகை சஞ்சிகைகளில் இவரின் அட்டைப்படம் வெளிவந்துள்ளன. நூல் வெளியீட்டு நிகழ்வுகள் பலவற்றில் இவரின் வாழ்த்துரை, நய உரை, விமர்சன உரை, அறிமுக உரை என பல நிகழ்ச்சிகளில் இவர் அழைக்கப்பட்டு பெருமைப்படுத்தப்பட்டுள்ளார். இவை அனைத்தும் ரிப்சா எனும் பெண்மை ஆளுமையின் ஆற்றலுக்கு கிடைத்த சான்றாகும். ரிப்சா முகமது என்ற பெயர் இலங்கை இலக்கிய உலகில் ஒலிக்கும் போது நவீனத்துவத்தின் சுவடுகளும் சமூக விழிப்புணர்வின் ஒளியும் நம் கண் முன்னே விரியும். தனது தனித்துவமான எழுத்து நடையாலும் ஆழமான சிந்தனை உலகத்தாலும் தனித்து நிற்கும் ரிப்சா இலங்கையின் இளம் எழுத்தாளர்களில் ஒரு முக்கியமான குரலாக திகழ்கிறார். ரிப்சாவின் எழுத்துக்கள் இலங்கையின் பன்முகத்தன்மையையும் அதன் சமூக அரசியல் பொருளாதார பிரச்சனைகளையும் ஆழமாக ஆராய்கின்றன. அவர் தனது கதைகள் கட்டுரைகள் மூலம் வாழ்க்கையின் சிக்கலான பரிமாணங்களை வெளிப்படுத்தி வாசகர்களை சிந்திக்க வைக்கிறார். குறிப்பாக பெண்களின் வாழ்க்கை, அவர்களின் போராட்டங்கள், கனவுகள் போன்றவை ரிப்சாவின் எழுத்துக்களில் முக்கிய இடத்தை பிடிக்கின்றன. இலங்கை சேர்ந்த முக்கிய எழுத்தாளர்களில் ஒருவராக அவர் இன்று காணப்படுவதற்கு அவருடைய போராட்ட குணம் மிக முக்கியமானதாகும். தமிழ் இலக்கிய உலகில் தனித்துவமான பங்களிப்பை வழங்கிய இவர் கவிதைகள் மற்றும் கட்டுரைகள் உள்ளிட்ட பல்வேறு இலக்கிய வடிவங்களில் எழுதி இன்று சாதனை படைத்து இன்று சிறுகதை தொகுதி ஒன்றை வெளியிட்டு 5க்கு மேற்பட்ட வெளியீட்டு விழாக்களை விமர்சையாக நடத்திய பெருமைக்குரியவர். எனவே என்னால் முடிந்த அளவு அவரை நான் இன்று அறிமுகப்படுத்திவிட்டேன். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கி அவரை அறிமுகப்படுத்துவதற்கு வாய்ப்பை தந்த அவருக்கும் வல்ல இறைவனுக்கும் நன்றி கூறி இங்கு சமூகம் தந்த அனைவரையும் அறிமுகப்படுத்திக் கொள்வதிலும் நான் இன்று சந்தோஷம் அடைகிறேன். அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.